13 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் இசை நிகழ்ச்சி நடத்தப் போவதாக இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பெருமிதம். ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு எந்தவிதமான இசை பிற்காலத்தில் நடத்தப் போவதில்லை என தெரிவித்தார். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் நாளை ராக்ஸ் ஆன் ஹாரிஸ் என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த இசை நிகழ்ச்சியில் 36 பாடல்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிகழ்ச்சி மாலை 6:30 மணிக்கு தொடங்கி இருப்பதாகவும், கோவையில் பாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இசை நிகழ்ச்சி என்பது கல்லூரி வாழ்க்கை, சோகம், கல்யாணம், வாழ்க்கை உள்ளிட்டவை கடந்து கேட்டு மகிழ்வதுதான் இசை என்றும், இந்த நிகழ்ச்சியில் 25,000க்கும் மேற்பட்டோர் பார்வையாளர்களாக பங்கேற்பதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களை உற்சாகப்படுத்த மெலடி சாங்ஸ், லவ் சாங்ஸ், டான்ஸ் சாங்ஸ் போன்ற 3 வகையான பாடல்கள் இடம்பெற உள்ளது. இசை என்பது அனைவராலும் ஈர்க்கக்கூடிய ஒன்றும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அனைவரும் கண்டிப்பாக இசையை கேட்பார்கள், ஆர்வமுடன் இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு சென்னையில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பிறகு தற்போது கோவையில் நடைபெற உள்ளது. மாநகர பகுதியில் 40 ஸ்பீக்கர்கள் கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிலையில் இங்கு 120க்கும் மேற்பட்ட ஸ்பீக்கர்கள் கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்தப் போவதாகவும், இதனால் அனைவரும் உற்சாகமாக கண்டு களிப்பார்கள் எனவும் கூறினர். இதுபோல மாநகர் பகுதியில் அதிகளவில் ஸ்பீக்கர் கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்தினால் காவல்துறையினர் அனுமதிக்க மாட்டார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதாகவும், நண்பன் திரைப்படம் ஆடியோ லான்ச்சின் போது கோவையின் இசை நிகழ்ச்சி நடத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு இசை அமைத்தால் பாடகர்களுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு கிடைக்காது, அவர்கள் பெயர் வெளியே தெரியாது, இன்றும் பிற்காலத்திலும் ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு எப்போதும் இசையமைக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்.